எப்படி கொஞ்சம் கூட உடம்புல கூச்ச நாச்சமே இல்லாம இப்படி அடுத்தவன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க தோணுது? இது பாரு போனா, நீ பண்றது சரியில்லை, சுத்தமா சரியில்லை. நீ பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. புடவை கலர் சூப்பரா இருக்கே. ஏய், நான் என்னடி பேசிட்டு இருக்க, நீ என்னடி பேசிட்டு இருக்க? சும்மா போகா. ஏய், ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு பண்ணக்கூடாத துரோகத்தை நீ பண்ணிட்டு இருக்க. ஒழுங்க மரியாதையா எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேரு. ஏய், நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையாடி? இப்ப நீ எதுக்கு வாழுன்னு கத்திட்டு இருக்க? அதான் 2 பேரும் சேர்ந்து டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டாங்கல்ல. இப்ப நான் கர்ணா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? இங்க பாரு, அவங்க 2 பேரும் கிருபா மாமாவோட சூழ்ச்சியால பேப்பர்ல சைன் போட்டிருக்காங்களே தவிர அவங்க 2 பேரும் மனசளவுல இன்னும் ஒன்னாதாண்டி இருக்காங்க. அவ்வளோ ஏன் கர்ணா கட்டின தாலி இன்னும் இந்த கழுத்துல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி கர்ணா கழுத்துல மாலையை போட ஆசைப்படுவ? இவங்க 2 பேருக்கு நடுவுல நீ வரணும்னு நினைக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? உன் அக்காவா என்ன சொல்ல வச்சிடாத. சும்மா நீ இஷ்டத்துக்கு பேசாதக்கா. ஆரம்பத்துல எனக்கும் கர்ணா மாமாவுக்கும் தான் கல்யாணம் பேசுனீங்க. ஆனா அந்த இந்து எங்க இருந்தோ திடீர்னு வந்து கர்ணா மாமாவை கொத்திட்டு போயிட்டா. அப்படி பார்த்தா எனக்கும் கர்ணா மாமாவுக்கும் நடுவுல வந்தவ தான் இந்து. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோக்கா. நிறுத்து, அதெல்லாம் பழைய கதை, முடிஞ்சு போன கதை. இப்போ இந்து அவனை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமே நடத்திட்டு இருக்கா. இப்போ நீ கர்ணாவை கல்யாணம் பண்ணணும்னு என்னடி அவசியம்? இதெல்லாம் தப்பில்ல? இல்ல, தப்பில்ல. ஐயா, ஆனா நான் விசாரிச்ச போது கர்ணாவோட அம்மா சீதா லட்சுமி ஏதோ ஊர்ல இருந்ததால நான் கேள்விப்பட்டேன். ஆனா உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஆமாம்மா, அந்த நேரம் நாங்களும் ஊர்ல தான் இருந்தோம். ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு நான் சீதா லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த என் பையன் கிருபா கிட்டையும் திவாகர் கிட்டையும் சொல்லாம ரகசியமா மறைச்சு வச்சிருந்தம்மா. ஆனா அந்த விஷயத்த அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. பணத்து மேலையும் சொத்து மேலையும் அவங்களுக்கு இருந்த வெறியில அவங்களோட சொத்துக்கு வாரிசா இன்னொருத்தன் வந்துடக்கூடாதுன்னு என் சீதா லட்சுமிய தேடி கண்டுபிடிச்சு எனக்கே தெரியாம அவளையும் சின்ன பையனா இருந்த கர்ணாவையும் வீட்டோட வச்சு கொளுத்திட்டானுங்கம்மா படுபாவிங்க. ஆனா அந்த மகராசி என் பையன் கர்ணாவை காப்பாத்திட்டு அந்த நெருப்புலையே எரிஞ்சு சாம்பலாயிட்டாமா. அப்புறம் என்னங்க ஆச்சு? அடுத்த நாள் காலையில பாக்குறப்பதான் தெரிஞ்சது, அந்த விபத்துல சீதா லட்சுமி மட்டும்தான் இறந்து போயிருந்தான்னு. கர்ணா தப்பிச்சு போனது தெரிஞ்சு என் 2 பசங்களும் வெறிநாய் மாதிரி அவனை வேட்டையாடுறதுக்கு ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தானுங்கம்மா. நான் தான் அவங்களுக்கு தெரியாம கர்ணாவை கண்டுபிடிச்சு அவனோட பாதுகாப்புக்காக ஒரு அனாதை ஆசிரமத்துல சேர்த்து விட்டம்மா. அப்படி பண்ணா என் 2 பசங்களும் கர்ணாவை கொன்னுடுவாங்கன்னு எனக்கு தெரியுமா. அதனாலேயே கர்ணா என் வீட்டுக்குள்ள இருந்தாலும் இவங்களுக்கு தெரியாம கர்ணா மேல பாசத்தை காட்டிக்கிட்டு இருந்தேன். அவ எந்த காலத்திலையும் இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு ஜோசியக்காரருக்கு பணம் கொடுத்து என் மூத்த பையன் கிருபாவுக்கு ஆயுசு நீடிக்கணும்னா கர்ணா இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்ல வச்சேம்மா. இப்படி யாருக்கும் தெரியாம நான் கர்ணாவை என் கூடவே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கம்மா. இப்ப கூட என் 2 பசங்களும் கர்ணாதான் சீதா லட்சுமிக்கு எனக்கும் பிறந்த பையன்னு தெரியாம அவனை ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கானுங்கம்மா. இந்த விஷயம்
என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாதுமா. அப்படி தெரிஞ்சதுன்னா கர்ணாவை கொலை பண்ண கூட அவனுங்க தயங்க மாட்டானுங்கம்மா. நீ அவன் கூட இருந்தா எப்படியாவது கர்ணாவை காப்பாத்திருவேன்னு எனக்கு தெரியுமா. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அம்மாடி, கர்ணா பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவனை வெறுத்துறாதம்மா. கர்ணாவோட உயிரை உன்னால மட்டும்தாம்மா காப்பாற்ற முடியும். ஐயா என்னங்கய்யா? அதனாலதான் இத்தனை வருஷமா எனக்குள்ளேயே புதைச்சு போட்டிருந்த இந்த உண்மையை இப்ப உன்கிட்ட சொல்லி இருக்கேன். நீ அந்த வீட்டுல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் என் மருமகளும் பேத்தியும் பழையபடி சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அவங்களுக்கும் ஒரு விடிவு காலம் வரணும்னா நீ அந்த வீட்டுக்கு திரும்ப வரணுமா. உன்னை கெஞ்சி கேக்குறமா. கர்ணா செஞ்ச எதையும் மனசுல வச்சுக்காம நீ கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வாமா. சிஸ்டர்! ஐயா! சிஸ்டர்! சிஸ்டர்! ஐயா! வந்து ஹெல்ப் பண்ணுங்க. என்னாச்சுங்க? என்னாச்சு? ஐயா பாத்து பாத்து மெதுவா தூக்குங்க. பாத்து மெதுவா பாத்து தூக்குங்க. வீல் சேர்ல உட்கார வைங்க. மெதுவா. உட்காருங்க உட்காருங்க பாத்து உட்காருங்க. மெதுவா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. பாத்து பாத்துங்கய்யா. அம்மா, உன் கால்ல கூட விழுந்து கேக்குறம்மா, நீ வந்துருமா. ஐயா என்னங்கய்யா நீங்க? நீங்க என்னை விட வயசுல பெரியவங்க. நீங்க போய் என் கால்ல. தாத்தா ஆ? அவங்க நம்மள தேட ஆரம்பிச்சிட்டாங்களாம். வாங்க தாத்தா சீக்கிரம் கிளம்பிடலாம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டம்மா. நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுமா. நாம கிளம்பலாம் சித்ரா. தாத்தா இந்து அக்காவோட அப்பா உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கேட்டாரு. அவரை மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா? இல்ல இல்லம்மா, நாம வெளியில வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அதனால இன்னொரு நாள் வந்து அவரை பாத்துக்கலாம். அக்கா நாங்க கிளம்புறோம்.